Hi friends, இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கிட்டே இருக்கும்போதே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இங்கே காய்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இங்கே கீரிய பச்சை மிளகாய் ஒன்றை சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நீலவாக்கில் கட் பண்ணிய ஒரு தக்காளியை இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், அதையும் இங்கே 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் ரெசிபி லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொடி வகைகள் அப்படின்னு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிய வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இங்கே நான் குடை மிளகாய், கலர் குடை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா காய்களையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம 1/4 கப்பு பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். சீசன் இப்போ பச்சை பட்டாணி, இப்போ சீசன் இருக்கும்போது நம்ம பச்சை பட்டாணி வாங்கி உரித்து அதை ஃப்ரீசரில் சேவ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம பிரியாணி உப்புமாலாம் பண்ணும்போது சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காய்கள் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கு. புதினா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புதினா மஸ்ட்டு தான். அப்போ தான் இது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே நான் 3 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். அதாவது நம்ம 1/2 கப்பு சேமியா எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணீர் என்ற விகிதத்தில் நான் இங்கே 3 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக சேமியா கிடைக்கும். இப்போ நம்ம அளந்து வைத்திருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அளந்து வைத்திருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்பு சேமியா சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா எல்லாம் வெந்து நமக்கு சேமியா பிரியாணி தயாராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. நீங்கள் சாதாரணமாக செய்கிற உப்புமாவுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க. இதை தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இதை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியும் நம்ம இதன் மேலே தூவியும் சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் இதை விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு ப்ரெட்டு. இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த பிரியாணியில் தூவி சேர்த்து சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆஃப்டர்நூன் டைமில் இது 10 நிமிஷத்தில் நமக்கு சமையல் முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.